பாடல்கள் மூலம் மக்களை சுதந்திர உணர்வை ஏற்படுத்தி தட்டி எழுப்பச் செய்தவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அவர்களை பற்றி தான் இக்காணொலியில் காண உள்ளோம். பல்வேறு சூழ்நிலைகளில் பல்வேறு விதமான மனிதர்களுக்கு பாடல்கள் மூலம் அறிவுரையை தந்து சென்றுள்ளார்கள். முதலில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதை அடித்து சொல்ல, வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானம் அறிந்ததனைத்து மறிந்து வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே என்று அழகாக பாடல் இயற்றியுள்ளார். அதே போல சிறு குழந்தைகளுக்கு ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா, வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று பாடி. அதே போல இயற்கையை வர்ணிப்பதில் காற்றே வா காற்றே வா என்று இயற்றிய பாரதியார், நீ மெதுவாக வீசும்போது தென்றலாக இருக்கின்றாய், அதுவே வேகமாக வீசும்போது பேய் காற்றாய் வீசும் பொழுது உயிர் சேதமும் பொருள் சேதமும் மக்களுக்கு மிக பெரும் வருத்தத்தையும் வேதனையும் தந்து விடுகிறாய். ஆகவே நீ மெதுவாக மெல்ல லயத்துடன் வீசு என்று வசன கவிதை இயற்றியுள்ளார்கள். கண்கள், நமது கண்கள் எப்படி இருக்க வேண்டும், உறுப்புகள் கூட எப்படி இருக்க வேண்டும், விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக, ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா, களி படைத்த மொழியினாய் வா 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 என்றெல்லாம் எப்படி உறுப்புகள் கூட இருக்க வேண்டும் என்பதற்காக கூட பாடல்களை பாடியிருக்கிறார்கள். பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக, மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் என்றெல்லாம் பாடியிருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறு இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், அவ்வளவு இருக்கின்றது. ஆகவே அடுத்த காணொளியில் இன்னும் விளக்கமாக பல்வேறு பாடல்களை பற்றி காண்போம். இந்த காணொளிகளை தொடர்ந்து கேட்பதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.